அருளே இறைவா ஞானத்தின் முதல்வா அன்பாய் எழில் வந்து தங்கிடவா. அருளே இறைவா ஞானத்தின் முதல்வா அன்பாய் எழில் வந்து தங்கிடவா. அறிவின் சுடரே ஞானத்தின் ஊற்றே அடியோரும் நிறைந்திடவாரும். அறிவின் சுடரே ஞானத்தின் ஊற்றே அடியோரும் நிறைந்திடவாரும். அடியோரும் நிறைந்திடவாரும். அருளே இறைவா ஞானத்தின் முதல்வா அன்பாயனில் வந்து தங்கிடவா. இனிமையாய் உமை பாட இசையை அமிழ் தந்தாய். நடனத்தில் மெலிந்திடவே நாட்டிய கலை தந்தாய். இனிமையாய் உமை பாட இசையை அமிழ் தந்தாய். நடனத்தில் மெலிந்திடவே நாட்டிய கலை தந்தாய். அறிவில் சிறந்திடவே உயர்ந்தனல் கல்வி தந்தாய். மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடவே அன்பை எமக்கு தந்தாய். அறிவில் சிறந்திடவே உயர்ந்தனல் கல்வி தந்தாய். மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடவே அன்பை எமக்கு தந்தாய். மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடவே அன்பை எமக்கு தந்தாய். அருளே இறைவா ஞானத்தின் முதல்வா அன்பாயனில் வந்து தங்கிடவா. அருளே இறைவா ஞானத்தின் முதல்வா அன்பாயனில் வந்து தங்கிடவா. அன்பாயனில் வந்து தங்கிடவா. அன்பாயனில் வந்து தங்கிடவா. கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே. தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே.
ஒளி தரும் விளக்கிற்கு எண்ணெய் எவ்வளவு இன்றியமையாததோ அதுபோல மாணவர்களின் வாழ்விற்கு கல்வியும் வழிகாட்டுதலும் இன்றியமையாதவை. இந்நிகழ்வில் பங்கேற்க நமது கல்லூரியின் மதிப்புக்குரிய துறை தலைவர்கள் அனைவரையும் மேடைக்கு அன்புடனும் மரியாதையுடனும் வரவேற்று அழைக்கிறேன். குரலிசைத்துறை தலைவர் டாக்டர் வெங்கடலட்சுமி, பரதநாட்டிய துறை தலைவர் டாக்டர் ஒய் சுனிதா, வயலின் துறை தலைவர் டாக்டர் ஆக்னஸ் ஷர்மிலி, வீணை துறை தலைவர் டாக்டர் பானுமதி, மிருதங்கத்துறை தலைவர் டாக்டர் பிரேம்குமார், புல்லாங்குழல் துறை தலைவர் டாக்டர் பிரகாஷ், மொழித்துறை தலைவர் டாக்டர் சதீஷ்குமார். நன்றி. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 7 ஸ்லோகம் 17. தேசாமக்ஞானி நித்யயுக்தா ஏகபக்திர்விசிஷ்யதே பிரியஹி ஞானினோத்யர்த்தம் ஆஹம் சசமம பிரியஹ. பொருள்: இவர்களில் முழு ஞானத்துடன் எப்பொழுதும் தூய பக்தியோட தொண்டில் ஈடுபவனே சிறந்தவன். ஏனெனில் நான் அவனுக்கு மிக பிரியமானவன், அவனும் எனக்கு மிக பிரியமானவன். இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உபதேசம். திருக்குரானிலிருந்து வாசகம். நபியே, இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய வசனமாகும். அவற்றின் உண்மையாகவே நாம் உமக்கு ஓதித்து காண்பிக்கின்றோம். மேலும் அல்லாஹ் உலகத்தில் சிறிது அளவிலும் நியாயம் செய்யவும் அநியாயம் செய்யவும் அவர் கூடையே இருந்து வழி நடத்தி செல்வார். இது நபிகள் வழி அல்லாவின் உபதேசம். ரோமையர் 12:9-13 முடிய கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய ஒழுங்குகள். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றி கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள். மன வலிமை கொண்டவர்களாகிய நாம் வலுவற்றவர்களின் குறைபாடுகளை தாங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு உகந்ததையே தேடலாகாது. அடுத்தவருடைய நன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் செயல்பட்டு அவர்களுக்கு உகந்தவர்களாக வாழுங்கள். கிறிஸ்துவம் தமக்கு உகந்ததை தேடவில்லை. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தம்பூரா. சுருதியனும் அருதினை சுந்தரமாய் ஒலிக்கவிடும் சுபராகம் இதன் மீது சுகந்தமாய் பிறக்கவிடும் தம்பூரா எனச் சொல்லி கம்பீர காட்சி தரும் தலை இசை கருவே இதுவும் சமர்ப்பணம் சமர்ப்பணம் சமர்ப்பணம். தட்டுக்கழியும் தாளமும்.
தட்டுக்கழியின் தாளச்சத்தம் ஆடற்களைக்கு ஆதாரம் அது கொட்டும் ஒளியில் பரதக்கலையின் நளினம் மிளிரும் தேனூரும் பாட்டொலிக்கும் தாளத்துடன் பாதங்கள் ஆடும் இறைவா உனை தேடும் இதை தொட்டு வணங்கி வழங்கிட வந்தோம் காணிக்கையாக உன் பாதம் உன் பாதம் மிருதங்கம் ஒலிக்கின்ற ஒலியாலே உடலனைத்தையும் அதிரச் செய்யும் இடம் வலமாய் இடித்தாலும் இசை என்னும் நகை புரியும் இனிதுடனே படைக்கின்றோம் இறைவா இம்மிருதங்கம் இதனாலே சிறக்கட்டும் உன் கலையரங்கம் உன் கலையரங்கம் சலங்கைகள் நங்கையரின் கால்களிலே நளினமுடன் ஒளித்திடுமாம் நாட்டியத்தை முன் நின்று நயமுடனே நடத்திடுமாம் சங்கீத பாஷையிலே ஜல் ஜல் என்று பேசி வரும் சலங்கை இது இறைவா உன் புகழ் பாட சமர்ப்பணோ வீணை வீணையிலே தெய்வீக இசை பிறக்கும் வினை கூட பறந்துவிடும் நலம் சுரக்கும் பாட்டுக்கென பரமன்னி தந்த இதை மேட்டிடவே படைக்கின்றோம் மாபரனே மாபரனே
வயலின். மேல் நாடும் கீழ் நாடும் பிரிந்த போதும் மேன்மையான வயலினே பாலமாகும் இசையாலே பண்பாட்டை இணைக்கின்ற இது போல யாம் வாழ படைக்கின்றோ வயலினை உன் பாதம் படைக்கின்றோம் வயலினை உன் பாதம். புல்லாங்குழல். மூங்கிலிலே நுழையும் காற்றை இசையாக மாற்றிடுமா விரல் நெறிக்கு பணியும் காற்றை சுரமாக ஆக்கிடுமா சமர்ப்பணம் சமர்ப்பணம். புத்தகங்கள், சீருடைகள். அறியாமை இருள் போக்கி அறிவை தந்திடும் புத்தகங்களையோ வேதமையை போக்கி ஒற்றுமையை தந்திடும் சீருடைகளையோ உன் பாதம் படைக்கின்றோம் இறைவா. உன் பாதம் படைக்கின்றோம் இறைவா இறைவா இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. திருவிவிலியம் சாமுவேல் 2வது நூலிலிருந்து வாசகம். பிரிவு 6, இறைவார்த்தைகள் 12 முதல் 15 வரை. ஆண்டவரின் பேழையை முன்னிட்டு ஓபேது
ஏதோமின் வீட்டாருக்கும் அவனுக்குரிய அனைத்துக்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார் என்று அரசர் தாவீதுக்கு சொல்லப்பட்டது. எனவே தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஓபேது ஏதோமின் இல்லத்திலிருந்து தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார். ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் 6 அடிகள் எடுத்து வைத்ததும் ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கிடாயையும் பலியிட்டார். 40 நெய்யப்பட்ட ஏபோத்தை அணிந்து கொண்டு ஆண்டவர் தம் முழு வலிமையோடு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடி கொண்டிருந்தார். தாவீதும் இஸ்ராயேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். அனைவரும் வீணையோடும் குழலோடும் ஆண்டவரை போற்றுவோமாக. வீணையோடும் குழலோடும் ஆண்டவரை போற்றுவோமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, இசையை கேட்கும் எல்லா உயிர்களும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ திருவுள்ளமானீர். உள்ளம் நைந்தவர்களுக்கு ஆறுதலும் வலிமையையும் இசையின் மூலம் வழங்குகின்றீர். மோசே வழியாக இசைக்கருவிகளை பயன்படுத்தி உம்மை வழிபட அன்று கட்டளையிட்டீர். 7 பாடகர் குழுக்கள் இன்னிசை முழங்க உம் புகழை பறைசாற்றினார்கள். மகிழ்ச்சியின் மிகுதியால் மன்னர் தாவீது இசைக்கு ஏற்றவாறு நடனமாடினார். இன்று நாங்களும் எங்கள் கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் இசை கருவிகளையும் நடன உபகரணங்களையும் பயன்படுத்துவதால் உம்மை போற்றவும் இதன் வழியாக உமது புகழை பரப்பவும் விரும்புகின்றோம். எங்கள் மாணவ செல்வங்கள் பயன்படுத்தப் போகின்ற இந்த கருவிகளை நீர் ஆசிர்வதித்தருள உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம். இதன் மூலம் எழும் பன்னிசையால் மாந்தரின் உள்ளம் ஒருநிலைப்பட்டு உம்மிடம் எழுவதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். புதிய மாணவர்கள் எங்கள் தோட்டத்தின் புது பூக்கள், புதிய சாதனைகள் நீங்கள் படைத்திட வாருங்கள். புதிய மாணவர்கள் எங்கள் தோட்டத்தின் புது பூக்கள், புதிய சாதனைகள் நீங்கள் படைத்திட வாருங்கள். வெல்கம் 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 நியூ ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் 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 டு கலைக்காவிரி. வெல்கம் 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 நியூ ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் 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 டு கலைக்காவிரி. புதிய மாணவர்கள் எங்கள் தோட்டத்தின் புது பூக்கள், புதிய சாதனைகள் நீங்கள் படைத்திட வாருங்கள். பரதமும் இசையும் கலந்தோடும் எங்கள் கலைக்காவிரி. பணி
பணிவும் கொண்டும் சிறந்தோங்கிடும் கலை காவிரி. பரதமும் இசையும் கலந்தோடும் எங்கள் கலை காவிரி. பணிவும் தொண்டும் சிறந்தோங்கிடும் கலை காவிரி. வீசும் தென்றலாய் உன் வாழ்வே சிறந்தோங்கட்டும். வேண்டாத எண்ணங்கள் உன் நெஞ்சை விட்டோடட்டும். இறைவன் ஒருவன் உன்னை காக்கின்றார், கலங்காதிரு. புதிய மாணவர்கள் எங்கள் தோட்டத்தின் புது பூக்கள். புதிய சாதனைகள் நீங்கள் படைத்திட வாருங்கள். நுண்கலை பயிலும் திறன் பெற்றது சிறப்பானது. நன்னெறியோடு கலை கற்பது சிறப்பானது. நுண்கலை பயிலும் திறன் பெற்றது சிறப்பானது. நன்னெறியோடு கலை கற்பது சிறப்பானது. எஸ்என்ஜார்ஜ் கலைக்கோட்டை உன் திறனை கண்டு மகிழட்டும். எத்திக்கும் உனது புகழ் பொன்னை போலே ஜொலிக்கட்டும். வெற்றி கொடியது நிலைநாட்டிட உழைத்தோங்கிடு. புதிய மாணவர்கள் எங்கள் தோட்டத்தின் புது பூக்கள். புதிய சாதனைகள் நீங்கள் படைத்திட வாருங்கள். புதிய மாணவர்கள் எங்கள் தோட்டத்தின் புது பூக்கள். புதிய சாதனைகள் நீங்கள் படைத்திட வாருங்கள். வெல்கம் 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 நியூ ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் 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 டு கலை காவேரி. வெல்கம் 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 நியூ ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் 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 டு கலை காவேரி. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய செயலர் தந்தை அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, பணியாளர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். குட் மார்னிங். ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா எல்லோரும்? புதிதாக இக்கல்லூரியில் பயில வந்திருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நம்ம கல்லூரியில் வந்திருக்கிற பல மாணவர்கள் முதலாக இங்கு தான் கலை பயிலும் ஆர்வத்தோடு வந்திருக்கலாம். சிலர் ஏற்கனவே கலை பயின்று மேலும் ஆழமாக பயில்வதற்காகவும் வந்திருக்கலாம். எதுவாயினும் உங்களுடைய நோக்கம் வெற்றியை அடைவதே இல்லையா? அப்போது இந்த கல்லூரியில் பயில்வதற்கு வந்துட்டீங்க, அந்த வெற்றி நமக்கு கிடைக்குமாங்கிற சந்தேகம் இருக்கக்கூடாது. ஏன்னா எதுலேயும் ஒரு நல்ல ஒரு தீர்மானம், நல்ல ஒரு வெற்றி அடையணும்னா சந்தேகம் இல்லாமல் உழைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்வில் பல லட்சியங்களையும் குறிக்கோளையும் நன்கு வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் வாழ்ந்து வரும் இளைஞர். ஆனால் அவருக்கு என்னென்னா தன்னுடைய லட்சியங்கள் நிறைவேறுமா அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம். அவர் ஒரு நாள் கடற்கரையில் உலாவிட்டு இருக்கும் பொழுது, நமக்கு இவ்வளோ பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆர்வம் இருக்குது, ஆனால் நம்மளுடைய முயற்சி வெற்றி பெறுமான்னு எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. அந்த திறமை என்கிட்ட இருக்கா அப்படிங்கிறதுல என்னால் முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் அவர் மனசை அரிச்சிட்ருக்கு. ஒரு ஞானியை பார்க்கிறார் அந்த கடற்கரையில். அந்த ஞானிகிட்ட இது மாதிரி எனக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு ரொம்ப ஆசை இருக்குது, நல்ல ஒரு உழைக்கவும் திறமையும் எனக்கு இருக்குது, ஆனால் எனக்கு அந்த வெற்றி கிடைக்குமாங்கிறதுல சந்தேகம் இருக்குது, இதை எப்படி நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறார். அந்த ஞானி சொல்கிறார், இந்த கடற்கரையை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். தெரியாதே அப்படிங்கும்போது, இந்த கடற்கரையில் ஒரு அதிசயம் ரகசியம் இருக்குது. இந்த கடற்கரையில் உன் பெயர் பொறித்த ஒரு சிப்பி இருக்குது. அந்த சிப்பியை நீ தேடி கண்டுபிடிச்சிட்டின்னா நீ நினச்சதெல்லாம் உனக்கு நடக்கும்
அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த இளைஞர் வந்து எப்படியாவது இந்த சிப்பியை நம்ம பேர் பொழிச்சு இங்கே இத்தனை சிப்பிகளில் ஒரு சிப்பி இருக்குன்னா அதை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கார். ஒரு மணி நேரம் தேடிட்டு இருக்கும்பொழுதே அவருக்கு என்ன வந்தது, ஆமாம் இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு, இத்தனை சிப்பியில் நம்ம பேர் பொறிச்ச சிப்பிலாம் இங்கே கிடைக்குமா, அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சந்தேகம் வருது. கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த சந்தேகம் வலுக்குது. ஒரு மணி நேரத்துலேயே அவருக்கு சோர்வு வந்துடுது. டயர்டாகி ஒரு இடத்துல உட்காந்துடுறார். அவர் டயர்டாகி உட்காந்தோடனேயே அவர் வந்து அந்த ஞானி திரும்ப வரார். என்னப்பா 1 மணி நேரம் தான் தேடி இருக்கு, அதுக்குள்ளே உனக்கு கிடைக்கலையா, அப்படி சோர்ந்து போயிட்டியே அப்படின்னோடனே, ஆமாம் என் பேர் பொறிச்ச சிப்பிலாம் இங்கே இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டு வந்தது, அதுதான் உட்காந்துட்டேன், எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் நேரத்தை அப்படின்னு. உடனே அவர் மணல்லேருந்து இப்படி அள்ளி எடுக்கும்போது பல சிப்பிகளில் அந்த இளைஞனுடைய பெயர் பொறித்த ஒரு சிப்பியே கண்ணில் படுது. இந்த பாரு சிப்பி இருக்குது உன் பேரில். உடனே இந்த இளைஞனுக்கு உற்சாகம், கிடச்சிருச்சுலாப்பா, அதை என்கிட்ட கொடுங்க, நீங்கள் நான் வச்சுக்கும்போது எனக்கு என்னோடய எண்ணங்கள்லாம் நிறைவேறும். அந்த ஞானி சொல்கிறார் சிரிச்சுக்கிட்டே, உனக்கு தேவையானது நீ தான் முயற்சி செய்து எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிப்பியை அவருக்கு எய்த்தாப்பாவே திரும்பவும் மணலை தூக்கி போட்டுடுறார். இப்போ திரும்பவும் நீ தேடு, உனக்கு கிடைத்தால் திரும்பவும் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். உடனே இது தேட ஆரம்பிக்கிறார். இவர் பார்த்துட்டார்ல நம்மளோட பெயர் பொறுத்த சிப்பி இருக்குதுன்னு பார்த்ததுனால ஒரு கான்ஃபிடென்ட்டோடு தேடுறார். ஆனால் உச்சி வெயில் வந்துடுது. ஆனால் 3 மணி நேரமாக தேடி அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் தேடி சந்தோஷமாக அந்த சிப்பியை எடுத்து கையில் பார்க்கும் பொழுது திரும்பவும் ஞானி வரார். ஏன்பா அப்போ 1 மணி நேரம் தேடியே உனக்கு டயர்டாயிட்ட, ஆனால் இப்போ 3 மணி நேரம் தேடி அந்த சிப்பியை கண்டுபிடிச்சிட்ட, உன் முகத்தில் டயர்டே இல்லையே, எப்படி சந்தோஷமாக இருக்கியே அப்படின்னோடனே, ஆமாம் என் பேர் பொறிச்ச சிப்பி இருக்குது. இப்போ தான் இந்த ரகசியம் வந்து இந்த சிப்பியில் உன் பேர் இருக்கிறது கிடையாது, உனக்கான வெற்றி வாய்ப்பு இந்த உலகத்தில் இருக்குங்கிறத நீ நம்பினால் நீ அடையக்கூடிய வெற்றி உனக்கு சோர்வு இல்லாமல் கிடைக்கும். ஆகவே இந்த கதையை மனதில் வைத்து கலையொலிகள் முத்தெடுக்க வந்துள்ள மாணவ செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக இங்கே இருக்குது என்ற நம்பிக்கையோடு உழையுங்கள், நம்பிக்கையோடு படியுங்கள். உங்கள் முயற்சி என்றும் உங்களுக்கு வெற்றியை தரும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய கல்லூரிக்கு நம்முடைய மாணவி பிஏ பரதநாட்டியத்துறை 3ஆம் ஆண்டு மாணவி தீபதர்ஷினி அவர்கள் ஒரு கீபோர்டு ஒன்றை ப்ரெசன்ட் செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு கீபோர்டு அதனுடைய ப்ரைஸ் நிச்சயமாக ஒரு 20,000 கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோ ஒரு மனசு அவருடைய குடும்பத்தாருக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். என்னுடைய வீட்டில் இருக்கிறது ஃபாதர், நான் கல்லூரியில் நிறைய மாணவர்கள் கீபோர்டு வாசிக்க ஆசைப்படுபவர்கள், கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளட்டும் என்று மனப்பூர்வமாக முன்வந்து அதை நன்கொடையாக கொடுத்திருக்கிறார். அவருக்கு, குறிப்பாக அவருடைய பெற்றோருக்கு கலைக்காவிரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறுவதன் அடையாளமாக அவரை இந்த மேடையிலே கௌரவிக்கின்றோம். Respected principal, all HODs, dear faculty, support staff, office staff, my dear students and their parents, a very good morning to you all. மேடம் அவங்க சொன்ன கதையில், இந்த சிப்பி எடுக்கிற கதையில், சிப்பி எடுக்கிறது யார்? நீங்கள் தான் இல்லையா? கடற்கரையில் அந்த பேர்ல் தேர்ட் இது ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. அது இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியான நாள். ஏன்னா இந்த நாளுக்காக நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டே இருந்தேன். இந்த புதிய மாணவர்கள் எப்படா வருவாங்க, இந்த கல்லூரி அப்படியே ஒரு களை கட்டும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்தேன். நீங்கள் எல்லோரும் வந்துட்டீங்க. இன்றைக்கி காலையில் வழக்கமாக நான் 5:15 மணிக்கு தான் எந்திரிப்பேன். ஆனால் இன்றைக்கி 4:30க்கெலாம் எந்திரிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? நீங்கள் வர்றதுனால. உங்களை பார்க்கணும், உங்களுடைய நலன் இந்த கலைக்காவிரியில் நீங்கள் நல்லா படிக்கணும், நிறைய கற்றுக்கணும், புதிய சாதனைகள்லாம் படைக்கணும். ஒரு நல்ல டான்ஸ் நம்ம பிள்ளைங்க ஆடினாங்க இல்லையா, அந்த பாடலுக்கு ஏற்றது போல் புதிய சாதனைகள் நீங்கள் படைக்க வாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை மனசில் இருந்ததுனா எனக்கு தூக்கம் 4:30 மணிக்கெலாம் மேலே வரவே இல்லை. ஸோ ஐ woke up early in the morning. இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாரை நம்ம நினைவு கூறுறோம் தெரியுமா? கர்ம வீரர் காமராசர். அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கி.
நம்முடைய பல்கலைக்கழகம் சரியாக இன்றைக்கி பார்த்து கல்லூரியில் புதிய மாணவர்கள் எல்லா கல்லூரியிலையும் இன்றைக்கி தான் சேர்றாங்க இல்லையா? அது ரொம்ப ஒரு கோஇன்சிடென்ஸ். அது ஒன்று. இன்னொன்று, அவர் கல்விக்காக நிறைய பாடுபட்டார். சின்ன பிள்ளைங்க, நீங்கள் ஒருவேளை உங்கள் காலத்தில் தெரிஞ்சிருக்காமல் இருக்கலாம். ஆனால் பள்ளி காலத்திலிருந்து எங்களுக்கு சொல்லப்பட்டது, பள்ளிகள் இல்லாத இடங்கள் எல்லாத்துலேயும் பள்ளிகளை திறந்து மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று விரும்பியவர் காமராசர். அவர் போல ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு கிடைப்பாங்களான்னு தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் நல்ல மனிதர். அவர் பெரிய படிப்பெல்லாம் படித்தவர் கிடையாது, நல்ல மனசு உள்ளவர் இல்லையா? அவருடைய பிறந்த நாளில் நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. இது தமிழ்நாட்டு அளவில் ஒன்று. இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்னென்னா, கத்தோலிக்க திருச்சபையில் வேர்ல்டு கேத்தலிக்ஸ் இன் த வேர்ல்டு they celebrate the feast of Saint Bonaventure. ஒரு ஃப்ரான்சிஸ்கன் ப்ரீஸ்ட் நம்மள்ட்ட இருக்கிறார், அது சமந்தா. ஃப்ரான்சிஸ்கன் ப்ரீஸ்ட்டு செயின்ட் பொனவென்ச்சருடைய ஃபீஸ்ட் இன்னைக்கு. பொனவென்ச்சர் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? போனேனாலே புரிஞ்சுக்குமே, குட் இல்லையா? வெஞ்சர், குட் வெஞ்சர் அல்லது குட் அட்டெம்ப்ட் அல்லது ஹாப்பி அரைவல் அப்படின்னு அர்த்தமா. பொனவென்ச்சர்னா ஹாப்பி அரைவல். நீங்கள் எல்லாம் புதுசாக வந்திருக்கனால உங்கள் அரைவல் வந்து ஒரு ஹாப்பி அரைவலாக இன்றைக்கி இருக்கும். பொனவென்ச்சருக்கு மீனிங் அது. ஸோ இட் இஸ் ஆல் கோஇன்சிடென்டல் that we celebrate the feast of Saint Bonaventure and we welcome our new students to Kalikavari. இந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் டான்ஸ் பண்ணாங்க இல்லையா? அவங்க முகத்தில் யார் முகத்துலையாவது ஒரு சோகம் பார்த்தீங்களா? பார்க்கவே முடியாது. அவ்வளோ சந்தோஷமாக உங்களை ரிசீவ் பண்ணாங்க இல்லையா? இதே போல் தான் தேர்ட் இயர்ஸும் இதே போல் தேர்ட் இயர்ஸ் பிள்ளைங்களும் நல்ல ரொம்ப ஜாலியான பிள்ளைங்க. அதே போல் எம்ஏ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் எல்லா பிள்ளைங்களுமே டிஎம்டி டிடிடி இந்த முகத்தில் சோகன்றது இருக்காது. கலைக்காவரி பொறுத்தவரையில் சில நேரங்களில் கரெக்ஷன்ஸ் கொடுக்கும்போதும் திருத்தங்கள் செய்யும்போது நிச்சயமாக முகம் சுண்டி தான் போகும். ஆனால் வேறு வழி இல்லை, திருத்தங்கள் செய்யும்போது அப்படி இருக்குது. ஆனால் எல்லா நேரத்துலையும் we love you, we don't hate you, we love you. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் என்ன மட்டும் சொல்லலை, நான் இங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல், ஹெச்ஓடி, டீச்சர்ஸ் எல்லாருமே உங்களை அன்பு செய்கிறோம். உங்களை அன்பு செய்கிறதுனால தான் உங்களுக்காக உழைப்பதற்கு எல்லா டீச்சர்ஸும் ஓடோடி வர்றாங்க. சரியா? ஸோ யூ மேக் யூஸ் ஆஃப் us, மேக் யூஸ் ஆஃப் யுவர் சீனியர்ஸ், மேக் யூஸ் ஆஃப் யுவர் கிளாஸ் டீச்சர்ஸ், மேக் யூஸ் ஆஃப் த கேம்பஸ். எல்லாத்தையும் பயன்படுத்திக்கங்க. நல்லா படிங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்க, யூ ஆர் ரியலி ஃபார்ச்சுனேட் அண்ட் பிளஸ்ட் டு பி இன் திஸ் ஹாஸ்டல், போத் இன் பாய்ஸ் ஹாஸ்டல் as well as in the கேர்ள்ஸ் ஹாஸ்டல். ஏன்னா நிறைய உங்களுக்கு வசதிகள் செய்து கொடுத்துருக்குறோம். அது எல்லாத்தையும் பயன்படுத்தி கலையை கற்றுக்கொள்ளுங்க, மிக சிறப்பாக இருங்க, நல்ல பிள்ளைங்களாக இருங்க. நம்மளுடைய விருது வாக்கு என்ன தெரியுமா? கலை வளர மனிதம் வளர. கலை மட்டும் கற்றுக்கிட்டு இந்த கலைக்காக விட்டு நீங்கள் போயிடாதீங்க. நல்ல வேல்யூஸை எடுத்துகிட்டு போங்க. நல்ல பிள்ளைங்களாக வெளியில் போய் ஒரு சிறந்த மக்களாக. இன்றைக்கி தொடக்கத்தில் பார்த்தீங்களா, ப்ரேயர் பண்ணும்போது 3 மதங்கள்லேருந்து வாசிக்க கேட்டோம் இல்லையா? மும்மதத்துலேருந்தும். எதுக்காக? இங்கே கலை உலகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மதம்னே கிடையாது. கலைக்கு எல்லா மதமும் சொந்தம். இப்போ வயலின் யூரோப்பில் வயலின் வாசிக்கிறாங்க, ஆக்னஸ் மேடம் யூரோப்பில் வயலின் வாசிக்கிறாங்க. வேறு எங்கே எல்லா நாட்டிலையும் வாசிக்கிறாங்க. சைனாவில் வாசிக்கிறாங்க, எல்லா நாட்டிலையும் வாசிக்கிறாங்க. இந்தியாவிலையும் வயலின் வாசிக்கிறாங்க. இந்த வயலின் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் சொந்தம்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை. அதுபோல் இசை எல்லாருக்கும் சொந்தம். எல்லா மதங்கள், மொழிகள், இனங்கள் எல்லாவற்றையும் தாண்டியது இசை, நடனம், இந்த கலை. எனவே நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தில் ஈடுபாடு கொண்டு பின்பற்றி இருந்தாலும் இங்கு வந்து பழகும்போது எல்லாரோடும் சேர்ந்து பழக வேண்டும், எல்லாரோடும் பழக வேண்டும், எல்லாருடைய மதங்களையும் மதிக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்களுக்கு பர்த்டே அப்படின்னா, அவங்க ஹிந்து பிள்ளைங்களாக இருந்தால் சிஸ்டர் என்ன செய்கிறாங்க, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய டெம்பிள், ஒரு ஐயப்பன் டெம்பிள் பக்கத்தில் இருக்குது, போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. கிறிஸ்தவ பிள்ளைங்க இங்கே சாப்பிளில் வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க, பூசையில் கலந்துக்கிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வழிபாட்டை செய்ய நாம் என்ன செய்கிறோம்?
அதுக்கு இடம் தரோம், ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுபோல் இந்த இடத்தை நல்லா பயன்படுத்திக்கங்க. சிறப்பாக நீங்கள் கலையில் வளர்ந்து நல்ல பிள்ளைகளாக ஒரு மத நல்லிணக்க உணர்வோடு சமுதாயத்தில் சிறந்த மனிதத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு இதோடு நீங்கள் போகணும். அதோடு நான் இந்த நேரத்தில் இன்னொருத்தருக்கு நன்றி சொல்லணும். யாருன்னா, சென்ற ஆண்டு இந்த கல்லூரியில் படிச்சுட்டு சீனியர்ஸாக இருந்தவங்க, அவங்க நம்ம கல்லூரிக்கு ஒரு 40,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒவ்வொரு வகுப்பறையிலும் இந்த மேட் நம்ம புதுசாக போட்டிருக்கிறோம், போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவிச்சு, எப்போதுமே பிள்ளைங்க முடிச்சுட்டு போகும்போது கல்லூரிக்கு ஏதாவது ஒரு டொனேஷன் செய்வாங்க. ஸோ எங்களுக்கு கலை இந்த கல்லூரி கொடுத்துருக்கு, ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னு அந்த கல்லூரிக்கு செய்ய அவங்க தாராள மனசோடு செய்தாங்க. அதில் தான் அந்த இதெல்லாம் வாங்கியிருக்கிறோம். சரியா, இன்னும் பல வேலைகள்லாம் செய்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ட்ரை டு பி ஜெனரஸ், ட்ரை டு பி குட் இனஃப் டு சப்போர்ட் கலைக்காவிரி ஆல்சோ. As a director, as a secretary, I always love to be with you. எனக்கு லீவுனா எனக்கு பிடிக்காது. மேடம் லீவுன்னு அனௌன்ஸ் பண்ணோன்னு நீங்கள்லாம் கை தட்டுவீங்க. ஆனால் எனக்கு லீவுனா என்னடா அது அப்படின்னு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க இல்லையா. We love you. God bless you. Thank you. கலை வழி மனிதம் வளர்த்திடவே கனிந்ததுதான் கலை காவிரியே. கலைகளில் புதையல்கள் கண்டிடவே கடமைகள் புனிதமாய் புரிகிறதே. பரதமும் இசையும் இரு கண்கள், பணியும் தொண்டும் இதன் பண்கள். வேதம் கடந்து கலைகளிங்கே புது வேதம் படைக்குது புவியினிலே. கலை காவிரி சிறக்கிறதே, புது காவியம் படைக்கிறதே.